ஹாய் எவ்ரிவன். நம்ம பைத்தான் லேர்ன் பண்ணுற ஜேர்னியில் இது வந்து டே 2. நேற்று டே 1 பார்த்துருக்கோம். இன்னைக்கு டே 2 என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். நம்ம வந்து பைத்தான் ஆட்டோமேஷன் டிசைன் பார்ப்போம். நம்ம வெறும் பேசிக் பைத்தான் மட்டும் பார்த்துட்டு விட போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று வந்து வேரியபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். பைத்தான் நம்ம கோடிங்க்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 2 ஈக்குவல் போட்டால் அது வந்து ஈக்குவலாக செக் பண்ணும் போல். நாட் ஈக்குவல் டூனா எக்ஸ்க்ளமேட்டரி ப்ளஸ் கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் greater than or equal to smaller than or equal to இந்த எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடிங்கே போயிடுவோம். டே 2 இதெல்லாம் ஃபைல் ஆட் பண்ணுவோம். அதில் ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம சொன்ன கண்டிஷன் condition statement h equal to if equal to 20 பைத்தான்ல வந்து இந்த பிராக்கெட் போட தேவையில்லை போல. போட்டு print இது வேற இருக்குது. என்னன்னு தெரியல. என்ன போட்டோம் அதான் தெரியும். கேப் வரக்கூடாது. கேப் வரல. நேற்று கேப்போட தான் போட்டோம். சரி, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அது வருது. ஓகே, அம்மா போடணும். 20 இருந்தால் வருது. 232 போட்டோம். ஓகே, 230 போட்டோன்னே 2 நாள். ஏன்னா வந்து நம்ம ஈக்குவலாக இது உள்ளே போகும்னு போட்டுருக்கோம். ஈக்குவலாக இருந்தாலும் இது அப்படியே உள்ளே போகாமல் அப்படியே இந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரன் ஆகாமல் இங்கே செக் பண்ணிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். நாட் ஈக்குவல் ஃபார் நாட் ஈக்குவல் இப்போ ரன் பண்ணால் நான் ஏஜஸ் 232 வருது. ஏன்னா உள்ளே போயிடுச்சு. ஏன்னா இது வந்து 20 நாட் ஈக்குவல் 232னால அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த நம்ம கொடுத்த கண்டிஷன் கரெக்ட் சக்ஸஸ் ஆனதுனால உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பிரிண்ட் பண்ணிடுச்சு. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏஜஸ் சொல்லிட்டு ஏஜில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, வேறு என்ன ஏஜ் கிரேட்டர் தென் 20னா உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், கிரேட்டர் தென் 20னால உள்ளே போயிடுச்சு. கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனாலும் உள்ளே போவோம். ஓகே, அடுத்து ஸ்மாலர் தென் 20 போட்டால் உள்ளே போகாது. ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா 232 வந்து 20யோட ஸ்மாலர் கிடையாது. ஸ்மாலர் தென் ஈக்குவல் டு போட்டாலும் உள்ளே போகாது. ஓகே, இப்போ என்ன நானே பிகினர் தான். பட்டு பிகினருக்கு உங்களுக்கு நிறைய டவுட் என்ன டிஃப்ரென்ஸுன்னு மேபி யாருக்கா டவுட் வந்துச்சுன்னா கிரேட்டர் தென்னுக்கும் இல்லை நார்மல் கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் 20 கொடுக்குறோம். 20 வந்து லெஸ் தென் ஏஜ் வந்து லெஸ் தென் 20னா உள்ளே போன்னு சொல்கிறோம். அப்போ நான் 20 போட்டிருக்கோம். உள்ளே போகாது. ஏன்னா 20 வந்து 20யோட லெஸ் கிடையாது. 20 ஈக்குவல். ஆனால் இதே லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டால் உள்ளே போகும்.
ஏன்னா அது வந்து ஈக்குவலாகவும் கம்பேர் பண்ணோம், அதே அதே மாதிரி லெஸ்ஸானு கம்பேர் பண்ண லெஸ்ஸாக இருந்தாலும் உள்ள போகும், ஈக்குவலாக இருந்தாலும் உள்ள போகும், அதே மாதிரி தான் கேட்குறது. ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்து இஃப் எல்ஸ் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்துட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் எல்ஸ் செட் வந்து வாங்கிடுவோம். input viewer which ஓகே, அதுதான் ஏஜ் என்டர் பண்ணிட்டாங்க. ஏஜ் ஈக்குவல் என்ன, ஏஜ் greater than or equal to 18 போடுவோம். போட்டுட்டு அதான் அந்த ஜிபிடியில் கொடுத்த மாதிரியே எலிஜிபிள் அடுத்து Thanks. You are not eligible. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எப்படி யூஸ் ஆகும்னா, ஒர்க் ஆகும்னா, நீங்கள் இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இது ட்ரூ சக்ஸஸ் ஆச்சுன்னா பிரிண்ட் இந்த இஃப்க்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இல்லை என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, என்ன இதுக்கு இஃப்க்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகும், அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இது பாஸ் ஆச்சுன்னா எல்ஸுக்கு போய் அதில் என்ன இருக்குது எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸுக்கு தனி ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. எல்ஸ் இஃப் ஃபெயில் ஆச்சுனாலே எல்ஸில் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். முன்ன வெறும் இஃப்ல வந்து ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். இதில் வந்து என்னென்னா இஃப்ல எதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸுக்குள்ள வேறு பார்ட் ரன் ஆகும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏஜ் வந்து நான் வந்து 90 இவ்வாறு எலிஜிபிள், ஏன்னா 18 மேலே இருக்கிறான். அடுத்த கேம் ட்ரை பண்ணுறோம். ஏஜ் 18 கொடுப்போம். 18 கொடுத்தா உள்ளே போதும். ஓகே, you are eligible. Add 17. You are not eligible. Okay. ஓகே, நான் வந்து எப்பயுமே ப்ரோக்ராமில் இதாகணும்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மைனஸில் கொடுத்தா என்ன, யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, மைனஸ்னாலும் கரெக்டாக இருக்குது. நம்ம வேறு ஏதாவது என்ன கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து வேர்டு கொடுத்து பார்ப்போம். நம்ம ஆல்ஃபபெட் கொடுத்து பார்த்தா எரர், ஏன்னா நம்ம இன்புட்டு கேட்டிருக்கோம். நம்ம ஆல்ஃபபெட் கொடுத்தனால அது எரர் தான் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து இன்ட்டு தான் கொடுக்கணும். இப்போதைக்கு எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு. பேசிக்கலி இது என்னோட லேர்னிங்காக தான். பார்த்தாச்சு. அடுத்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகே, எல்ஸ் இஃப் எல்ஸ் நம்ம இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். list mark distance. Yes. Yeah, so doubts. Greater than 70, greater than 50, greater than
நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80. அதே எல்சிஎஃப்ல கிரேட்டர் ஈக்குவல் டு 70. இங்கே ஒரு மார்க் greater than equal to 40. அதுக்கும் கீழே இருந்தால் கிரேடியே B. Yes, confirmation. ஓகே 100 கட் ஆஃப் வந்துருச்சு. இது இப்போ வந்து எவ்வளோ கொடுப்போம்? 80 கொடுப்போம். 80 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏ வருதா பி வருதா? 80 வந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு இல்லை தான் ஈக்குவல் டு போகிறதுனால 8. ஓகே அடுத்து ஏன் 100க்கு மேலே இருந்தால் மைனஸ் யுவர் சி அதுக்கு வரலாம் 60. பியும் கட் ஆஃப் ஆகுது. அடுத்து 55 சீக்கிரம். ஓகே இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு என்னன்னு தெரியல, ஏன்னா ஒரு டவுட் எனக்கு வருது. இப்போ நான் வந்து 80 இப்போ 90 கொடுத்தேன்னா இங்கே 90 கொடுத்தா ஏன் கிரேட் ஏ மட்டும் வருது? ஏன்னா 90 வந்து 60க்கும் மேலே இருக்கிறது, மேலே தான் இருக்குது. 60வோட கிரேட்டர் தான், 40வோடவும் கிரேட்டர் தான். ஏன்னா ஏன் 80 கிரேட் ஏ மட்டும் வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாலே மற்ற எதுவுமே ப்ரோக்ராம் செக் பண்ணாது. ட்ரூ ஆச்சுன்னா உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது வெளியே வந்துடும். இது ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும் தான் அடுத்து இது பார்க்கும். இப்போ நம்ம 16 போட்டிருந்தோம்னா இந்த எப்படி இன்டர்பிரட் பண்ணோம்னா வந்து ஃபஸ்ட்டு இது செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப்ல அது சக்ஸஸ் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிடும். எஃப்எல்ஸில் கிடையாது, எல்சிஃப்ல கிடையாது, எதுவுமே செக் பண்ணாது. அது ஃபெயில் ஆச்சுன்னா செகண்ட் இருக்கிற எல்சிஃப் போகும். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இந்த எல்சிஃப் எல்ஸ் பாட்டுக்குள்ளேயே போகாது. அதனால தான் வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. அடுத்து அந்த கண்டிஷனில் ஃபெயில்னா தான் மட்டும்தான் அடுத்த தேர்ட் எல்சிஃப்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூ ஆச்சுன்னா அது அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுதான் எக்ஸ்பிரஸோடது. இது நெக்ஸ்ட் இதற்கு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் கண்டிஷன் ஏஜென்ட்ஸ் அது 2 வாங்கணும். If else தான் போகும். Place
rather than LQ. And இது வந்து அண்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அதை சொல்றேன். salary greater than 10,000. You are eligible for loan. Eligible. Okay. Run பண்ணோம். ஏது கேட்டது salary இந்த ஏன் நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் போடணும் யூஸ்வலாக ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆகணும், ரெண்டுமே ட்ரூ ஆனால் தான் வந்து ஒரு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து இப்படி போடுவேன். சப்போஸ் இது ஏன் இப்படி போடுறேன்னா, இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனும் சக்ஸஸ் ஆகி அடுத்த சேலரி கண்டிஷன் இதுவும் சக்ஸஸ் ஆனால் தான் வந்து இந்த இது ஸ்டேட் ஆகும். இதில் ஒன்று தப்பாச்சுன்னா கூட யோசிச்சு போயிடும். இப்போ சப்போஸ் நம்ம என்ன சேலரி ஏஜ் வந்து 39, இது சக்ஸஸ் ஆகிடும். இது சேலரி வந்து இது வந்து ஃபெயில் ஆகும். அப்படின்னா இவன் நாட் எலிஜிபிள். ஏன்னா ஒன்று அது வந்து சக்ஸஸ் இல்லைனா கூட இது சக்ஸஸ் ஆகாது. அது பேர் தான் அண்டு. இது ரெண்டுமே ட்ரூனா தான் அண்டு வந்து ட்ரூன்னு சொல்லி ரெண்டுமே ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூ இல்லைன்னா கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபெயில் ஃபால்ஸ் ஆகிடும். அதே இப்போ நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணலாம். ஆர் யூஸ் பண்ணால் ரெண்டில் ஒன்று சக்ஸஸ்னாலுமே வந்துடும். இப்போ இதே எக்ஸாம்பிள் நான் பண்ணதே அப்படியே பண்ணுறாங்க. அதே ஒரு ஏஜ் எவ்வளோ போட்டேன் கேட்கும். ஓகே சேலரி இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் எலிஜிபிள். ஏன்னா இல்லை ஒன்று ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆனே போதும் அது உள்ள வரதுக்கு. ரெண்டுமே ஃபெயில் ஆனால் மட்டும்தான் யுவர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து ஆர் ஸ்டேட்மெண்ட் சொல்லும். அண்டுக்கு வந்து ரெண்டுமே சக்ஸஸ் ஆகணும், ஆருக்கு வந்து ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆனால் போதும். 3 இல்லை ரெண்டுமே ஃபெயில் ஆகணும். இப்போ ரெண்டுமே இப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா யுவர் நாட் எலிஜிபிள். அதுதான் ஆர் ஸ்டேட்மெண்ட். அதை இங்கேயே போட்டிருக்காங்க. அண்ட் போத் கண்டிஷன் மஸ்ட் பி ட்ரூ ஆர் அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் மஸ்ட் பி ட்ரூ. ஓகே மினி ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஏடிஎம் ஈக்குவல் டு இன்புட் தான் யூசர் தான் வாங்க போகிறேன். இன்புட் அமௌண்ட் வந்து பேலன்ஸோட இருந்தாலும் எடுக்க முடியும். லெஸ்ஸர் தென் நாட் ஈக்குவல் டு பேலன்ஸ். அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும். லெஸ்ஸர் தான் பேலன்ஸ் ஈக்குவலாக இருந்தாலும் எடுக்கலாம். என்ன பண்ண போகிறேன் இப்போ என்னன்னா
பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் அமௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் கரண்ட் இது என்னன்னா சிராஸ்க்கு சொல்லு அதுவும் சேர்க்குவாங்க. ஓகே இதுதான் போலன் போடலாம். உங்கள் கரண்ட் பேலன்ஸ் சேஞ்ச் மட்டும் அடியிடம் 100 1000 அதிகமாக கொடுத்து பார்ப்போம். லாஸ்ட் மட்டும் நடுவில் போட்டு டீ போட்டதுனால எனக்கு வந்துருக்கு. ஓகே, நெகட்டிவ் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.